நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள தம்பி விஜயகாந்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி, குளோபல் வார்மிங், ஓசோன் லேயரில் ஓட்டை இருக்கான், சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால் ஏற்பட்ட விளைவுகள்னு எல்லாரும் பேசுவாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும்னு சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர்கள் பேசுகிறத கேட்க முடியுது, படிக்க முடியுது. ஆனாலும் மக்கள் மத்தியில் ஒரு பயம் இன்னும் வரல. அந்த பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னா, 2007 உலக அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பை அதிக அளவு ஏற்படுத்தின முதல் 10 நாடுகள் அந்த நகரம் பேரை வெளியிட்டிருக்கு. அசர்பைஜானில் சம்சுயித், உக்ரைனில் செர்னோஃபில், ரஷ்யாவில் டெஜர்ஹின்ஸ், அப்புறம் நாரில்ஸ், தென்னாப்பிரிக்காவின் ஜாம்பியாவில் காஃபி, பெரு நாட்டின் லா ஓரோயா, சீனாவின் லின்பென் தயானிங், இந்தியாவில் குஜராத்தின் வாப்பி, தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டை. இவைதான் அந்த டாப் 10 நகரங்கள். உலக அளவில் சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் நம்ம நாட்டுக்கு 2 இடம், சீனாவுக்கு 2 இடம், ரஷ்யாவுக்கு 2 இடம். நல்லதுக்கு 1 இடம் 2 இடம் கிடைச்சா பரவாயில்ல, சீர்கேட்டில் 2 இடம் கிடைச்சிருக்கு. அதுலேயும் இவ்வளவு பெரிய இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு 1 இடம். விஜயகாந்த், இன்னும் ஒரு செய்தி. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷ பொருட்கள் சேர்ற அளவு அமெரிக்கருக்கு 7.6 மில்லிகிராம், ஐரோப்பியருக்கு 12.2 மில்லிகிராம், கனடா நாட்டுக்காரருக்கு 13.2 மில்லிகிராம், ஆஸ்திரேலியா நாட்டுக்காரருக்கு 20 மில்லிகிராம், ஜெர்மனிக்காரர் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் 149 மில்லிகிராம் விஷம் சேருதான். நம்ம இந்தியருக்கு அதுலேயும் முதலிடம். சைவ உணவு சாப்பிட்றவர் 352 மில்லிகிராம், அசைவ உணவு சாப்பிட்றவர் 369 மில்லிகிராம் விஷத்தை சேர்த்து சாப்பிட்றாராம். அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் சேர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு நாம் ரசாயன பொருட்களையும் விஷ பொருட்களையும் பயன்படுத்துகிறோம். அதோட சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு அடிப்படையான வேதிப்பொருட்களை தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறத குறைக்கணும் அல்லது நிறுத்தணும். எது சாத்தியமோ அதை நடைமுறைப்படுத்தணும். சுற்றுச்சூழல் சீர்கேட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் தேவையான அளவுக்கு மட்டுமே ரசாயன உரங்களை பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் தவிர்ப்பது கூட நல்லது. பயிர் பாதுகாப்புக்கு விஷங்களுக்கு பதிலாக எதிர் உயிர்களை, வேம்பு சார்ந்த பொருட்களை பயன்படுத்தணும். இப்போது நிறைய விவசாயிகள் இயற்கைக்கு மாறிக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு நிறைய மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும். ஒரு மரம் வெட்டுறதா இருந்தால் 9 மரக்கன்றுகளை நட்டுட்டு தான் வெட்டணும்னு தம்பி விஜயகாந்த் ஒரு முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரியாததா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.